வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி, நந்தன வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி, பரணி நட்சத்திரம், வளர்பிறை பிரதமை திதி மதியம் 3:20 வரையிலே, மதியம் 3:20 வளர்பிறை த்விதியை திதி. இன்று யோகம் சித்த யோகம். கன்னி ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய சிறப்பு என்னவென்றால் வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாள். அதனால் இந்த பூமி பூஜை போட்டு கட்டடம் கட்ட ஆரம்பிக்கலாம் இந்த வாஸ்து நாட்களில் செய்வது வழக்கம். ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, 2 மணி முதல் 4 மணி வரை, 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் குரு சந்திரன், ரிஷபத்தில் சுக்கிரன் கேது, சிம்மத்தில் செவ்வாய், கன்னியில் சனி, விருச்சிகத்தில் ராகு, மீனத்தில் புதன். மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மேஷ ராசிக்கு அதிக அளவிலே நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் வலுவாக இருக்கின்றன. 5 குடைய சூரியன் உச்சம், ராசி அதிபதி செவ்வாய் பரிவர்த்தனை, குரு பார்வை, குருச்சந்திரன் ராசியிலே சேர்க்கை. நீங்கள் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் சாதிப்பீர்கள். எந்த ஒரு இலக்கை அடைய வேண்டும் என நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இலக்கை எட்டி பிடிப்பீர்கள். உங்களுடைய டார்கெட் எதுவாக இருந்தாலும் அதை எட்டி பிடிக்கின்ற ஒரு நாள். அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எந்த தொழிலில் உள்ளவராக இருந்தாலும் சரி, அற்புதமான தொழில் வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். கல்வி பயில்கின்ற மாணவ மாணவியருக்கு உயர் கல்விக்கான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். திருமண வயதிலே இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் பல நடைபெறும். இந்நாளிலே உங்களுடைய நீண்ட நாளைய சில கனவுகளெல்லாம் நனவாகும். உங்களுடைய நியாயமான விருப்பங்களையெல்லாம், நியாயமான ஆசைகளையெல்லாம் இறைவன் நிறைவேற்றி வைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். ராசி அதிபதியான சுக்கிரனின் நட்சத்திரங்களில் ஒன்றான பரணியிலே சந்திரன் உலவுகிறது 12லே. விரயஸ்தானத்திலே சுக்கிரன் சாரம் பெற்று குரு சூரியனோடு சேர்ந்திருக்கின்ற சந்திரனால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். 3 குடையவன் 12ஆம் இடம் சென்றால் அது யோகத்தை கொடுக்கும். ஆகவே இந்த நாளிலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். ஆடை ஆபரணம் வாங்குகின்ற வாய்ப்பு இப்பொழுது மிகவும் வலுவாக காணப்படுகிறது. முதலீடுகள் செய்வதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் தேவைக்கு போக உபரியாக பணம் இருக்கும். அந்த நிதியை எப்படி செலவிடுவது, எப்படி முதலீடு செய்வது என்பது பற்றி ஆலோசனை எல்லாம் நடத்துவீர்கள். அதை திறம்பட செய்வீர்கள். நன்மைகள் நடைபெறும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் குரு என்பது ஒரு அற்புதமான ஒரு கிரகம். 11ஆம் இடத்திலே சூரியன் இருந்தாலே எல்லாம் வெற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் எடுத்த காரியம் வெற்றி என்று சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் உங்களுக்கு 11ஆம் இடத்திலே 3 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றன. இது ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. இன்று ஒரு நாள் தான் அந்த கிரக சேர்க்கை ஏற்படும். இத்தகைய கிரக சேர்க்கை காரணமாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய அலுவலகத்திலே உங்களுக்கு தலைமை பொறுப்பு கொடுப்பார்கள். சீனியாரிட்டி எல்லாம் ஓவர்லுக் பண்ணி உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்காக. அந்த மாதிரியான ஒரு பெரிய யோகங்களெல்லாம் இப்பொழுது அமையும்.
நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாள். வியாபாரத்திலே உள்ளவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகும். நண்பர்களால் நன்மைகள் நடைபெறும். உறவினர்களுக்கு உதவி செய்வீர்கள். தன லாபஸ்தானங்கள் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் பொருளாதார முன்னேற்றம் குறிப்பிட்டு சொல்லும்படி மிக பெரிதாக இருக்கும். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் 10ஆம் இடமாகிய மேஷத்திலே உச்சம் பெற்ற சூரியனோடும் குருவோடும் இணைந்திருக்கின்ற மிக சிறப்பான நாள். இந்நாளிலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையிலே இருக்கின்ற ஒரு நல்ல நாள் என்பதால் இந்நாளிலே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தொழில் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் போன்ற அனைத்தும் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பாக்யஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய 9 செவ்வாய் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறது. ராசி அதிபதி பாக்யஸ்தானத்திலே இடம் மாறி இருக்கின்ற ஒரு அற்புதமான பரிவர்த்தனா யோகம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நாள். இந்நாளிலே நீங்கள் மிகப்பெரிய சாதனைகளை செய்வீர்கள். பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகும். உங்களுடைய வழக்கு வியாஜ்யங்கள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது முற்றிலுமாக உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகளிலே நீங்கள் எதிர்பார்க்கும் விதத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைக்கும். வீடு வாங்கும் யோகம் மிகவும் வலுவாக இருக்கிறது. பூமி லாபம் உங்களுக்கு கிடைக்கும். நன்மைகள் நடைபெறும். இந்நாள் பல நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு நாள். கன்னி ராசிக்கு இன்றைக்கும் நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். பயணங்களை குறைத்து கொள்ளவும் பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வது உகந்த நாள் அல்ல. இந்நாளிலே நீங்கள் இறை வழிபாட்டிலே அதிக நேரத்தை செலவிட வேண்டும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ராசி அதிபதியின் நட்சத்திரங்களில் ஒன்றான பரணியிலே சந்திரன் 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். திருமண வயதிலே இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த நாளிலே திருமணம் நிச்சயிக்கப்படும். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்க்கை தரம் உயரும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 6ஆம் இடமாகிய மேஷத்திலே சூரியன் குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய யோகம். ராசி அதிபதிக்கு குரு பார்வை. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரியதொரு புகழ் கிடைக்கின்ற ஒரு நாள். பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிக சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் குரு, செவ்வாய், சூரியன். குருவும் சூரியனும் 5ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன. செவ்வாயும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. ஆகவே பெரும்பாலான கிரகங்கள் வலுவான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். அனைத்து விதமான ஆசைகளும் நிறைவேறும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். ஆரோக்கியம் வெகு சிறப்பாக இருக்கும். சொத்து வாங்கும் யோகம் இப்பொழுது உள்ளது. மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பயணங்கள் அதிகமாக இருக்கும். தொலைதூர பயணங்கள், அயல்நாட்டு பயணங்கள் போன்றவையெல்லாம் மேற்கொள்வதற்கான தருணம் இது. வண்டி வாகனம் வாங்கும் யோகம் வெகு சிறப்பாக காணப்படுகிறது. நீர் சார்ந்த கடல் சார் தொழில்களிலே உள்ளவர்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். இந்நாளிலே உங்களுடைய குடும்பத்தார் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வார்கள். அவர்களின் மகிழ்ச்சியை கண்டு நீங்கள் பூரிப்படைவீர்கள்.
பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். கணவன் மனைவியருக்குடையே நல்ல ஒரு கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு நல்லிணக்கம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான நல்ல வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பெயர் புகழ் செல்வாக்குடன் பணமும் கிடைக்கும். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். இந்நாளிலே நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். உற்சாகமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்கள் மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக உற்ற நண்பர்கள் சிலரை சந்திப்பீர்கள். அவர்களோடு நீங்கள் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடையும். மனதிலே உள்ள பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து விடுவீர்கள். லகுவாக இருக்கும். மனம் தெளிவாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நண்பர்களை சந்திக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடுகள் செய்வது, புதிய சேமிப்புகள் துவங்குவது, இன்சூரன்ஸ் செய்வது போன்றவையெல்லாம் இந்நாளிலே நீங்கள் செய்வீர்கள். உங்களுடைய தொழில் நிதி சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அந்த தொழிலிலே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த நாளிலே உங்களுக்கு ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும்.